ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபன் ஜோன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ராபரி வாப்பை விளாட போகிறோம். சரி, இது பார்ட் 1 வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஜெயிலில் இருக்கிறோம். இப்போ அந்த ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி வெளியே போகிறது என்ன விதமாக ஒருத்தர் உள்ளே போடுறான், ஒரு ஆடு மாதிரி. நம்ம ஏதாச்சும் அடுத்து வெளியே வருவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம அடுத்து வெளியே வந்துட்டோம். நம்ம சந்தோஷப்படுற அடுத்து வெளியே வந்துட்டோம்னு இந்த கயிறு இங்கே போகுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக இது யாரோ கால் மட்டும் தெரியுது. அவன் ஸ்கோர் ஷூட் போட்டிருக்கான், காசு கையில் வச்சுருக்கான். கோலப்படையும் பார்ட் 1 நான் லாங் வீடியோ போட்டிருப்பேன். டைம்னு சொல்லிட்டு பாட்டாக பிரிப்பேன் ஷார்ட்ஸில். பார்ட் 1 நாளைக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம போட ஃபஸ்ட்டு வீடு எனக்கு கன்ஃபார்ம் இல்லை, யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் நம்ம கொஞ்சமாக ட்ரைனிங் மேலே கொடுப்பாங்க. நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தால் மட்டும் போதும். இந்த முக்கியமாக பாக்ஸ் மட்டும் எடுக்கணும். அந்த பாக்ஸ் எடுத்தால் மட்டும் நம்ம கிளம்பிக்கலாம். இல்லை எல்லாத்தையும் எடுக்க மின்னுது பார்த்தீங்களா, அதை எடுத்து கிளம்பா கூட கிளம்பிக்கலாம். நம்ம சொன்னது நான் ஸ்கில்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல் இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். ஸ்டம்பிள் கைஸ்னு கேம் பிளே போட்டிருப்போம். தமிழ் கேம் பிளே அதை போய் பார்த்துருந்துருக்காங்க. இது முடிச்சோடனே அப்புறம் இந்த கிளாத் எல்லாம் எடுக்கணும். இப்போ எடுத்தோன்னே ஒரு சைடில் பேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம கிளம்புறோமோ கொஞ்சம் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து செகண்டு மேப்புக்கு தான் போக போகிறோம். செகண்ட் வீடுக்கு நம்ம போக போகிறோம். நீங்கள் வந்து 1K கொடுத்து 1K நம்ம அடிச்சிட்டோம்னா புது மைக் வாங்கிடலாம். பிசி கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலோட செகண்ட் வீடுன்னு நினைக்கிறேன். அதனால் மோட்டிவேஷனாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் வீட்டுக்கு வந்துவிட்டோம். யார் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், கிராணி தாய்க்கறி இருக்காப்புல பார்த்து போகணும். இப்போ நான் வந்து மின்னதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ சைடில் ஏறுது பார்த்தீங்கன்னா பேகு. இப்போ நம்ம எங்கே இருக்கா, அங்கே போயிட்டுருக்கா. நின்று இப்படி வரான்னு நினைக்கிறேன். ஓ, அப்படி போகிறாளா? இப்படி போய்ப்போம். இந்த கார்ட்ஸ் எடுக்கலாமா நம்ம? சரி, ஓடிடும். சைடில் கார்ட்ஸ் வேறு இருக்குது. சரி, வேணாம், வாங்க ஓடுவோம். கேட்டுற போது ஐயோ கேட்டுரும், பயமாக இருக்கே. பரவாயில்ல, வாங்க பார்த்துக்கலாம். இப்போ வெள்ளத்தை எடுத்த கை வருது அந்த சீட் திரும்புது. இதுக்கு பேட்டர்ன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டர்ன் மேலே இந்த ரயிலில் மேலே போகணும்னு நினைக்கிறேன். இந்த கேம் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேம் அப்போலாம் பிரபலமாக இருந்துச்சு. இப்போ யாரும் எல்லாம் விட்டுட்டீங்க. நீங்கள் விளையாண்டுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் விளையாண்டுருக்கீங்கன்னு. அது வரைக்கும் எவ்வளோ முடிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக முடிச்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை பார்க்குறேன் எவ்வளோ ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. ஐயோ, பார்த்துட்டாங்க அவன். எப்படியே கிரானிட்டு ஓடியாச்சுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். நின்று பார்ப்போம். ஏன்னா இன்னொரு ரூம் இருந்துச்சு, அதை பார்க்க மறந்துட்டேன். அந்த கிராணி போட்டோம் பார்த்துருக்கா, சுற்றி பார்க்குற பாருங்க. அது கிளவி கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். போகலான்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ சைடில் நேராக போய் உள்ளே தான் இருக்கா பார்ப்போம். உள்ள காய்ச்சி எதுவுமே இல்லை. காய்ச்சி சுடுங்க, நம்ம ஒரே மட்டும் ஓடிடலாம். அவ்வளோதான், ஓடு வந்துட போகிறோம். அவ்வளோதான், ஓடியாச்சு. அவ்வளோதான், எஸ்கேப் ஆச்சு. சரி கைஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் நாளைக்கு வரும். கைஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு